மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடும், சமாதானம் ஆயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டா மனுஷனும், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பரிகாரத்தை செஞ்சுட்டா கடவுளும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படி எதிர்பார்க்குற எந்த மனுஷங்களும் மற்றவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு அவங்களே சமாதானம் அடைகிறது இல்லை அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. எல்லார்கிட்டையுமே உயிரை கொடுக்குற அளவுக்கு ஆழமாக பழகுற விஷயம் பார்த்திங்கன்னா வீணானது தான். உள்ளத்தால் உங்களோட அன்பை உணராத ஒருத்தரை நீங்கள் உயிராக நினச்சி நீங்கள் அவங்களுக்கு உங்களோட உயிரே கொடுக்க துணிஞ்சாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. விட்டு கொடுத்து வாழ்கிறதுல தப்பில்லை தான். ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் எப்போதும் விட்டு கொடுத்துட்டே இருந்தால் அவங்க உங்களை எட்டி உதைக்கிறத ஒருபோதும் நிறுத்த மாட்டாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. எல்லை மீறி போகிறப்போ அதை விட்டு விலகிறதா நம்மளுக்கான மரியாதை. கோவப்படுறது, சண்டை போடுறது இது மட்டும்தான் வெறுப்போட உச்சக்கட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. எதையுமே கண்டுக்காம அமைதியாக விலகி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வெறுப்போட உச்சக்கட்டம் தான். ஒருத்தங்க உங்களை விட்டு அமைதியாக விலகுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை வெறுத்துட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. குறைகளும் குற்றங்களும் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்திலே இல்லை. நல்லது கெட்டது இது ரெண்டுமே கலந்தது தான் இந்த உலகம். எல்லாமே நல்லதாக இருக்கணும், எல்லாருமே நல்லவங்களா மட்டும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்மளோட தப்பு. மற்றவங்கள குத்தம் சொல்கிற அளவுக்கு நாமளும் குத்தமே செய்யாத ஒரு மனுஷன் இல்லை அப்படின்ற யதார்த்தத்தை உணர்ந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்த 3 விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் கேட்டு வாங்காதீங்க. ஒருத்தங்களோட நேரம், மரியாதை, அன்பு. யார் ஒருத்தங்க உங்களை உண்மையாகவே முக்கியமான உறவு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க நீங்கள் இதெல்லாம் கேட்காமலே உங்களுக்கு கொடுப்பாங்க. யார் உங்களை மேலோட்டமாகவும் தேவைக்காகவும் விரும்புகிற மாதிரி அடிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் இதை கெஞ்சு கேட்டால் கூட கிடைக்கவே கிடைக்காது. இவங்க உங்கள் கூட இருக்கிறனால உங்களுக்கும் நன்மை இருக்காது, அவங்களுக்கும் நன்மை இருக்காது. அப்படிப்பட்ட மனுஷங்களை அமைதியாக விட்டுட்டு விலகி இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. ஒருத்தங்க கூட நீங்கள் பழக ஆரம்பிக்கும் போது என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை கடைசி வரைக்கும் கொடுங்க. அப்படி உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட பழகாமையே இருந்துருங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறுற மனம் உங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கிற மனசு பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் இருக்காது. ஒருத்தங்களை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சுட்டு நீங்கள் நீண்ட நாட்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மற்றவங்களால காயப்பட்டவங்கள விட மனசுக்கு பிடிச்சவங்களால இங்கே காயப்பட்டவங்க தான் அதிகம். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கணும். நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே அப்படின்னு அதிகமான அன்பை வச்சுட்டு உங்கள் இதயத்தை நீங்களே உடச்சிக்காதீங்க. நம்மளை புரிஞ்சுக்காம ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அந்த வலியை கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். ஆனால் நம்மளோட வலியை ஷேர் பண்ணிக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற வலி தான் ரொம்ப பெருசு. அந்த தனிமையான நிமிஷம் ஒவ்வொன்றுமே ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதை உண்மையாகவே அனுபவித்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாழ்க்கை இதுவரை நம்மளுக்கு கற்றுத்தந்த மிக கடினமான பாடம் அப்படின்னு பார்த்தா இதுதான். யாரு கூடயும் சொந்தம், பந்தம், நட்பு அப்படின்னு எவ்வளோதான் வலுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ நாள் ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலும் எத்தனை விஷயத்த ஒன்றாவே செஞ்சுருந்தாலும் எவ்வளோ நேரம் ஒன்றா சேர்ந்து இருந்தாலும் எவ்வளோ அன்பும் காதலும் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நம்மளோட கண் இமைக்கிற நேரத்தில் மனுஷங்களோட இதயம் மாறிடும் அப்படின்றது தான் அந்த பாடம். எதையும் நம்பி யாரையும் நம்பி உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடராதீங்க. எப்பவும் உங்களை மட்டும் உறுதியாக நம்பிடுங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. யாரையும் நம்பி உங்களோட நிம்மதியும் வாழ்க்கையும் தொலைச்சிடாதீங்க. யாரோட மாறுதலுக்காகவும் உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. எந்த உறவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. எல்லா மனுஷங்களுமே சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் யதார்த்தம். இதை புரிஞ்சு வாழ பழகிக்கோங்க. பழகின யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட்டு கடந்து செல்றது அப்படின்றது ஈஸியான விஷயம் இல்லை தான். ஆனாலும் வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். ஸோ அதை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்றத முடிவு செய்ய முடியாமல் நம்மளால் போகலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம யார் மனசில் நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்மளால் முடிவு செய்ய முடியும். அந்த முடிவையாவது சரியாக எடுங்க. இல்லைனா சிரிப்பு கூட இல்லாத சிறை வாசமே நம்மளோட வாழ்க்கையாக மாறிடும். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரி